வெல்கம் போஸ்ட் வணக்கம் மக்களே. சென்னை கோயம்பேடு மார்க்கெட் வந்திருக்கோம். மக்களே, ஆசியாலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் பார்த்து சென்னை கோயம்பேடு மார்க்கெட் தாராளமாக சொல்லலாம். இங்கே அனைத்து வகை காய்கறிகளும் வந்து ரொம்ப கம்மியான வாங்கி தாராளம் பயன்பெறலாம். கோயம்பேடு மார்க்கெட் வந்து ஒரு குலதெய்வ மார்க்கெட் தாராளமாக சொல்லலாம். எதுக்காக அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, பல லட்சம் மக்கள் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பல லட்சம் மக்கள் வந்து வியாபாரத்துக்காக வந்து போயிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரத்துக்கு நம்பி இருக்கிறதே பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட் தான் தாராளமாக சொல்லலாம். இங்கே பல பகுதியிலிருந்து காய்கறிகள் வாங்குறதுக்கு சிறு சிறு வியாபாரிகள் வருவாங்க. பெரிய பெரிய வியாபாரிகள் இங்கே தான் வருவாங்க. காய்கறிகள் வாங்குறதுக்கு ஒரே இடம் பார்த்து சென்னை கோயம்பேடு மார்க்கெட் தான். இங்கே தான் ரொம்ப கம்மி விலையாக இருக்கும். ஒரு சில பொதுமக்களுக்கு தெரியும், வாங்கி பயன்படுறாங்க. ஒரு சில பொதுமக்களுக்கு தெரியாது, அந்த தெரியாத மக்கள் தாராளமாக வாங்கி பயன்பெறுங்க. மக்களை காய்கறிலாம் வந்து மூட்டை மூட்டையாக வாங்கணும், ரொம்ப கம்மி விலையில் வாங்கணும். எப்படி வாங்கலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்கள். மக்களை, சென்னையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வெயில் இருக்குது. 7:30 மணிக்கே பார்த்தீங்கன்னா 12 மணி வெயில் அடிக்குது. 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஒரு ஃபயராகவே இருக்குது. ஒரு நெருப்பு மாதிரி இருக்குது வெயில். கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்திருக்கோம். எவ்வளோ தான் வெயில் இருந்தாலும் பரவாயில்ல, மக்கள் வந்து பயன்பெறணும் அந்த நோக்கத்தோடு வந்து காய்கறி விலைங்களும் சரி, அதே மாதிரி எங்கெங்கே ரொம்ப கம்மியாக விலையாக இருக்குது தேடி மார்க்கெட் உள்ள போகிறோம். சேனலில் ரொம்ப கம்மியாக வேலை போயிட்டு இருக்கு. தாராளமா மக்கள் அனைவரும் பார்த்து பயன்பெறணும். மக்களை, தக்காளி மண்டி மார்க்கெட் வந்திருக்கோம். ஃபுல்லா இங்க தக்காளிங்க தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் தக்காளி விலைங்களும் அதை பேசி கேட்கலாம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு சீனிவாசன். சரிங்கண்ணா. கடை நம்பருங்கண்ணா? கடை நம்பர் B118. சரிங்கண்ணா. இப்போ பெட்டி விலை எவ்வளோ போயிட்டு இருக்கு? சின்ன பெட்டி பெரிய பெட்டி எவ்வளோ விலை? இன்னைக்கு சின்ன பாக்ஸ் 200 ரூபாய், பெரிய பாக்ஸ் 350 to 400. 400 போயிட்டு இருக்கு. 350 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டி இருக்கு. ஆமா. எவ்வளவு கிலோ இருக்கு? 350 சொல்றீங்களா? எவ்வளவு கிலோ இருக்கும்? அது வந்து 26, 25 இருக்கு. 30 கிலோ சொல்லுவாங்க. 30 கிலோ எல்லாம் கிடையாது. 26 கிலோ, 25 கிலோ. அது எந்த பெரிய பாக்ஸ் எடுத்தாலும் அதான் இடம். ஆமா. சரி, இப்ப சின்ன பாக்ஸ் இருக்குன்னா அது எவ்வளவு கிலோ இருக்கும்? எவ்வளவு வெயிட்னா? அது வந்து 15 கிலோ பாக்ஸ், 14 கிலோ பாக்ஸ் கழிச்சா 14 கிலோ தக்காளி. பாருங்க, ஒரு நல்ல விலையா இருக்கும். அண்ணன் வந்து ஒரு நியாயமான விலையா இருக்கும். தாராளமா வாங்கலாம். சரிங்களா? இப்ப எல்லாமே வந்து உள்ள பார்த்து நம்மளுக்கு இது கர்நாடகா, ஆந்திரா, கர்நாடகா, சீனிவாசபுரம், பாத்தீங்களா, கோலாறு. சரிங்களா? நீங்க தக்காளியில வந்து டெலிவரிலாம் பண்றீங்களா? நம்ம டெலிவரி கிடையாது. இங்க இருந்து வர்றவங்களுக்கு வியாபாரம். ஆமாமா. அவங்க சப்போஸ் அங்க இருந்து போன் பண்ணாங்கன்னா வண்டி அனுப்பிச்சு விட்டாங்கன்னா அதுல ஏற்றி. ஓகே ஓகே. அதாவது நீ போர்ட்டர் மூலியமா சரி, போர்ட்டர்ல அனுப்பிச்சு விட்டு இந்த மாதிரி எனக்கு சரக்கு 10 பாக்ஸ் கொடு அப்படின்னாங்கன்னா ஏற்றி விட்டுருவாங்க. அவங்க ஜிபே பண்ணிடுவாங்க. ஆமா. நம்ம எல்லாம் போடுறோம். இதெல்லாம் பயன்படுத்திங்க நீங்க. சரிங்களா மக்களை? இங்க முழு தக்காளி பாக்ஸா வாங்கணும். அது தக்காளி பாக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க தாராளமா கால் பண்ணி போய்கிட்டு பயன்படுத்திங்க. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. மக்களை பார்த்து உருளைக்கிழங்கெல்லாம் இருக்கு பாருங்க. எல்லாம் வந்து ஒரு நல்ல விலையா இருக்கு பாருங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஹசன். ஹசன். கடை நம்பர் ப்ரோ? E109. E109. இப்போ வந்து போர்டு எல்லாம் போடுறீங்களா? எல்லாமே வந்து இந்த இப்ப வந்து ஒரு 6 மணிக்கு மேல இந்த வேலை தான். இப்ப 6 மணி 2 மணில நைட்ல ஆச்சு. ஆமா, 2 மணி நைட்ல ஆச்சு. அது 2 மணி ஆகுது டெய்லி. ஓகே. 2 மணிக்கு மேல இதே வேலை தான். பாருங்க, உள்ள நல்ல வேலையா போயிட்டு பாருங்க. எல்லாம் எந்த ஊருங்க? அது சிப்லாப்பூர், அது பெங்களூர், அது பெங்களூரா? பெங்களூரு. ஆமா. எவ்வளவு கிலோ இருக்கு மொத்தமா? அது 12 ரூபா 14 ரூபா கிலோ ஆகுது. 12 ரூபா 14 ரூபாய். மொத்த கிலோ எவ்வளவு இருக்கு? 450 ரூபா சொல்றீங்களா? 40 கிலோ இருக்கும். கேஜி 40 கிலோ பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விலையா இருக்கு பாருங்க. மக்கள் தேவைப்பட தாராளமா வந்து பயன்படுத்திக்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்க விலைங்களும். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. பாருங்க, 200 போயிட்டு இருக்கு. ப்ரோ பேர் சொல்லுங்க. கலைவாணன். சரிங்க. கடை நம்பர் ப்ரோ? KMS H142. சரிங்க ப்ரோ. 200 ரூபா பாரு. பாருங்க மக்கள், 200 ரூபா முன்பியே பாத்துங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ முள்ளிங்க 200 சொல்றீங்களா? நைட் என்ன வேலை போயிட்டு? பகல் என்ன வேலை போயிட்டு இருக்கு? 350, 400 நைட்டு. ஆமா. அதுக்கப்புறம் 250, இப்ப 200. இப்ப 200 ரூபா போயிட்டு இருக்கு. எத்தனை மணில இருந்து 200 ரூபா போயிட்டு இருக்கு? 7 மணில இருந்து. 7 மணி. இப்ப நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா 350 ரூபா, 400 ரூபா, 400 ரூபா, 350 ரூபா. 10 மணி. மூட்டை எவ்வளவு கிலோ இருக்கும்? 25 கிலோ. 25 கிலோ இருக்கா? சூப்பரா இருக்கு பாருங்க. தூக்கமா 200 ரூபா தூக்கமா. யாருக்கு போடணும்? வரலாம். ஒரு நல்ல விலையா இருக்கு பாருங்க. 200 ரூபா 200 ரூபா மில்லாங்க. மில்லாங்க வேலை 200 ரூபா. அப்பயா மீட்டர் போறியா? மீட்டர் போறியா? நீயே தூக்கிட்டு போய் காட்டியம்மா தூக்கு. எந்த ஒரு முள்ளுங்க ப்ரோ இதெல்லாம்? காரியமங்கலம். காரியமங்கலமா? பாருங்க, தர்மபுரி. தூக்கு மாமா. 200 ரூபா பாத்துங்க. சூப்பர் முள்ளங்கி. சூப்பர் முள்ளங்கி. 200 ரூபா. ப்ரோ டைமிங் சொல்லுங்க. நைட் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? எத்தனை மணிக்கு முடியுது? 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது.
10 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். காலையில 10 மணிக்கு முடிஞ்சிடும். அதுவும் எல்லாமே தீர்ந்துடும் எல்லாமே. தெரியும். அப்படிங்களா? ஓகே ஓகே ப்ரோ, நன்றி ப்ரோ. மக்களே இப்ப கோஸ் மூட்டை தான் வச்சிருக்காங்க பாருங்க இந்த ரயில்ல. அவங்க பேர் சொல்லுங்க. அன்பழகன். சரிங்களா. இப்ப வந்து கோஸ் மூட்டை வந்து நைட் என்ன விலை, பகல் என்ன விலைனா? நைட்டு 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஆமா கோஸ் வந்து 300 ரூபா 350 ரூபா. 300 350 ரூபா. ஆமா, இடையில வந்து ஒரு 4 மணி அல்லது ஆமா 4:30 5 மணிக்கெல்லாம் வந்து ஒரு 50 ரூபா குறையும். 50 ரூபா. காலை விடிஞ்சிட்டு வந்து இன்னொரு 50 ரூபா குறைச்சிரும். 200 ரூபா 250 ரூபா ஃபைனல். இப்ப 250 ரூபாவா? ஆமா. எவ்வளவு பீஸ் இருக்குண்ணா கோஸ் இது மூட்டையில? உள்ள வந்து ஒரு 35 பீஸ் இருக்கும், அவ்வளவுதான். 35 பீஸ் இருக்கா? 35 பீஸ் இருக்கும். சூப்பர்ண்ணா, ஒரு நல்ல விலை இருக்கு பாருங்க. நான் இப்போ வந்து கடை நம்பர் என்ன அப்படின்னா H 150. H 150. ஆமா. சரிங்கண்ணா. இப்ப எத்தனை மணி ஸ்டார்ட் ஆகுங்களா? இப்ப சேல் பண்றீங்கல்ல, எத்தனை மணி ஸ்டார்ட் பண்றீங்க? நைட்டு 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 மணில இருந்து. இப்ப வந்து பகல் எத்தனை மணிக்கு? பகல் காலைல 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். 10 மணிக்கு முடிஞ்சிடும். ஆமா, இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு. முடிய இல்ல உள்ள. ஆமா, லாஸ்ட் கொஞ்சம் தான் இருக்கு. ஆமா, முடிஞ்சா அவ்வளவுதான். சரி, இப்ப கோஸ்லாம் வந்து எந்த ஊர்ல இருந்து வருதுண்ணா? இது வந்து பெங்களூரு, பங்காரப்பேட்டை. ஆமா, அந்த சைடு தான் நமக்கு கோஸ். அங்க இருந்தா எல்லாமே கோயம்பேடு ஃபுல்லா அங்கதான். அங்க இருந்தா ஒரு நாளைக்கு வந்து 20 வண்டி 22 வண்டி 19 வண்டி அப்படி வரும் கோயம்பேடு. இப்ப ஒரு கோஸ் மூட்டை வாங்கணும்னா, ஒரு கோஸ் மூட்டை வாங்கின பிறகு எவ்வளவு பயன்படுத்தலாம்ல? இது வந்து நீங்க கோஸை வெட்டி அப்படியே கொண்டு கோஸை வெட்டி தழை வெட்டிடணும். தழையை வெட்டிட்டு ஆமா ஒரு 2 நாள் 3 நாள் ஃபேன் காத்துல இருந்தா மட்டும் இந்த கோஸ் தாங்கும். ஆமா, நீ அப்படியே வச்சுன்னா கோஸ் வந்து காம்பாலும் அல்லது பூச்சி எதுனா உள்ள ஏறி கோஸ் வீணாயிடும். கோஸ் வீணாயிடும். அது எவ்வளவு பயன்படுத்த நாட்கள் இருக்குல்ல? அதுதான் ஒரு வாரத்துக்கு பயன்படுத்தலாம். ஒரு வாரத்துக்கு பயன்படுத்தலாம். ஃபேன் காத்துலயே இருக்கணும். அது ஃபேன் காத்துலயே இருந்ததுன்னா ஒரு வாரத்துக்கு பயன்படுத்தலாம். சரி, ஓகே ஓகேண்ணா, நன்றிண்ணா. மக்களே இவங்கள்ட்ட மாங்காய் இருக்கு. ஸோ மாங்காய் விலைங்களை பேசி நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கலாம். அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஆரோக்கிய ரட்சகர். சரி, கடை நம்பர்னா G96. 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 இப்போ மூட்டெல்லாம் வந்து மாங்காய் வச்சிருக்காங்க பாருங்க. விலைங்களை பேசி அப்படி கேட்கலாம். நான் எவ்வளோ போயிட்டு இருக்கு? இப்போ நைட் எவ்வளோ போயிட்டு இருக்கு மாங்காய்? 15 கிலோ போச்சு மூட்டை. ஆமா, ட்ரே வந்து 25 ரூபா போச்சு. ட்ரே வந்து 20. ஆமா, அதுக்கப்புறம் மூட்டை 12 ரூபா 13 ரூபா அப்படி விட்டோம். ஆமா, இப்போ ஒரு சொல்லுவாங்க டைமிங் ஒரு 6 மணி 7 மணி சொல்லுவாங்களா? எவ்வளோ விலை போயிட்டு இருக்காங்க ஒரு மூட்டையை? மூட்டை வந்து இப்போ வந்து 300 ரூபா விட்ட ரேட்டு 6 மணிக்கு அப்புறம். இப்போ வந்து 200 ரூபா விடுறோம். 200 ரூபா மூட்டையை. எவ்வளோ கிலோ இருக்கணும் மொத்தமா? 24 கிலோ வரும். 24 கிலோ இருக்கு. சூப்பராக இருக்கு பாருங்க. நல்ல விலையா இருக்கு பாருங்க மக்களே. சரிண்ணா, இப்போ மாங்காய் எந்த ஊர்ல வந்துருக்கு நம்மளுக்கு? சென்னைக்கு. இது வந்து கிருஷ்ணகிரி வந்துருக்கு. கிருஷ்ணகிரி வருது, சேலம் வருது, ஆமா, ஒசூர் வருது, ஆந்திரா வருது. ஆந்திரால வந்துருக்கு. நான் மாங்காய் நீங்க வாங்கிட்டு போறோம். எவ்வளவு நல்லா இருக்குண்ணாப்பா? இது 3 நாள் வரைக்கும் காய் நல்லா இருக்கும். 3 நாள் பச்சை காய் தான். 3 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். இது பண்ண குழம்புக்கு சாப்பிட்றதுக்கு இதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஊறுகாய் போடுறதுக்கு இது வச்சுக்கலாம் காய். ஓ, அப்படியே வச்சுக்கலாம். பாத்துங்க மாங்காய் பாத்துங்க மூட்டையை. சூப்பரா இருக்கு பாருங்க மக்களே. இவங்கள்ட்ட வெள்ளையரிக்கெல்லாம் இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. மூட்டை முடியா வச்சிருக்காங்க. இது எவ்வளவு விலை எவ்வளவு பேச கேட்கலாம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அன்பு. சரி ப்ரோ, உங்க கடை நம்பர் ப்ரோ? G94 ST. பாரு மக்களே, G94. ஸோ இந்த கடையில் வித்துட்டு இருக்க இடையிலாம் வெள்ளையரியா இருக்கு. நைட்டு வந்து எவ்வளவு விலை போயிட்டு இருக்கு? பகல எவ்வளவு விலை போயிட்டு இருக்கு ப்ரோ? நைட் 500 ரூபா தலை. நைட் 500 ரூபா மூட்டை விலை. ஆமாமா, இப்ப மூட்டை 300 ரூபா 200 ரூபா 200 ரூபா 300 ரூபா போயிட்டு இருக்கு. அப்படிங்களா? சரி ப்ரோ, இப்போ விலை சொல்றீங்களா 200 300 ரூபா? என்ன டைமிங்ல 200 300 போயிட்டு இருக்கு? நைட்டு 1 மணில இருந்து 5 மணி 4 மணி வரைக்கும் 500 ரூபா. அதுக்கப்புறம் விலை 300 ரூபா 200 ரூபா விலை. 300 200 ரூபா தான். பாத்துங்க சூப்பரா. எவ்வளவு கிலோ இருக்கு மொத்தமா? இது 50 கிலோ. 50 கிலோ வந்து 300 ரூபா. சூப்பரா இருக்கு பாருங்க. தாராளமா பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இந்த வெள்ளரிக்காய் வந்து எந்த ஊர் வெள்ளரிக்காய் ப்ரோ? ஆந்திராவா? இப்போ வெள்ளரிக்காய் வாங்கிட்டு போறோம்ல, எவ்வளவு பயன்படுத்தலாம்? 3 நாள் வச்சுக்கலாம். 3 நாள் வச்சுக்கலாம். அவ்வளவு. அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நல்லா இருக்கு. மக்களே உங்களுக்கு பார்த்து காலிஃபிளவர்ல இருக்கு. அதை விலைகளை பேசி நம்ம கேட்கலாம். உங்க பேர் சொல்லுங்க. சரிங்கண்ணா. உங்க கடை நம்பருங்கண்ணா? G92. சரிங்கண்ணா. எவ்வளவு வருஷமா காலிஃபிளவர் வியாபாரம் பண்றீங்க நீங்க? 20 வருஷமா. 20 வருஷமா. உங்க காலிஃபிளவர் மீனா கிடைக்கும் உங்கள்கிட்ட. காலிஃபிளவர் மூட்டை வந்து நைட் எவ்வளவு விலை போயிட்டு இருக்கு? பகல எவ்வளவு விலை போயிட்டு இருக்குன்னா? நைட்டு 100 ரூபா. நைட்டு 100 ரூபா. இப்போ 80 ரூபா. 80 ரூபா போகுது. எத்தனை மணில இருந்து போயிட்டு இருக்கு 80 ரூபா? 80 ரூபான்றது ஒரு 6 மணில இருந்து. 6 மணில இருந்து போயிட்டு இருக்கு. பாத்தீங்க மக்களே, 6 மணில இருந்து பாத்தீங்கன்னா 80 ரூபா போயிட்டு இருக்கு. எவ்வளவு பீஸ் இருக்கணும் ஒரு மூட்டையில? 8 பீஸ் வரும். 8 பீஸா? பாத்தீங்க மக்களே. இப்போ வந்து வியாபாரியம் வாங்க, பொதுமக்கள் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம கோயம்பேடு காலிஃபிளவர் இதெல்லாம் எந்த ஊர்ல வருதுன்னா? கோலார். கர்நாடகால இருந்து கோலார். கோலார். ஓ, அந்த மக்களே நம்ம கோயம்பேடு மார்க்கெட்ல இவங்கள்ட்ட வந்து அனைத்து விதமான காய்கறி எல்லாம் இருக்கு. அவங்க பேர் சொல்லுங்க. பேர் வந்து முனிரத்னங்க. சரிங்களா. உங்களுக்கு என்னென்ன காய்கறி எல்லாம் உண்டு இருக்கு உங்கள்ட்ட? எங்க கிட்ட கேரட் இருக்குது, பீட்ரூட் இருக்குது, நோக்கல் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, பாவக்காய் இருக்குது, ஆமா, வெண்டைக்காய் இருக்குது, வெண்டைக்காய் இருக்கு, எல்லா காய் இருக்குதுங்க. சரிங்களா. உங்க கடை நம்பருங்கண்ணா? BGN
பிஜிஎன் சரிங்களா. இப்போ மார்க்கெட் வந்து எத்தனை ஸ்டார்ட் பண்றாங்கண்ணா? 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நைட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நைட் 1 மணி ஸ்டார்ட் 12 பண்ணிடுவாங்க. மணிக்கு சரக்கு வந்துடும். 1 மணில ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆமா. விடி மணி 10 மணி வரைக்கும் நடக்கும். 10 மணி காலை 10 மணி க்ளோஸ் ஆயிடும். 10 மணி வரைக்கும் க்ளோஸ். அவ்வளவுதான். ஹோல்சேல் மார்க்கெட் அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே. இப்போ மினிமம் வந்து எவ்வளவு வாங்கலாம் மார்க்கெட்ல? உங்கள்ட்ட வர எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். மினிமம் எவ்வளவு வாங்கலாம் உங்கள்ட்ட? உங்களுக்கு எவ்வளவு தேவை வாங்கிக்கலாம். 10 கிலோ 5 கிலோ நீங்க 10 கிலோல இருந்து வாங்கிக்கலாம். 10 கிலோல இருந்து 100 கிலோ 200 கிலோ 500 கிலோ வரைக்கும் வாங்கிக்கலாம். பாத்து முதல்ல மினிமம் பார்த்தா 10 கிலோ வாங்கலாம். இப்போ பொதுமக்களும் வாங்கலாம். இப்போ புதிய வியாபாரம் இருக்க பாத்தீங்களா, நீங்க வந்து தாராளமா வாங்கி பயன்பெறலாம். இப்போ கேரட் விலை கேட்கலாம். சொல்லுங்க, கேரட் விலை வந்து நைட் எவ்வளவு போயிட்டு இருக்கு? இப்போ வந்து எவ்வளவு விலை போயிட்டு இருக்கு? இப்ப நைட் வந்து 30 ரூபா போச்சுங்கன்னா. ஆமாண்ணா. இப்போ வந்து 20 ரூபா 15 ரூபா போகுதுண்ணா. கிலோ கணக்கா வந்து 30 இப்போ வந்து 20 ரூபா போயிட்டு 20 ரூபா 15 ரூபா போகுது. 15 ரூபா போயிட்டு இருக்கு. சரிங்களா. ஒரு மூட்டையாவே கொடுப்பாங்க. 500 மூட்டை 500 ரூபா 600 ரூபா. மூட்டை 500 ரூபா 600 ரூபா தான். அவ்வளவுதான். எவ்வளவு கிலோ இருக்கு மொத்தமா? கிலோ 50 கிலோ வருது. கிலோ 50 ரூபா தான். பாத்துக்க மக்களே, நல்ல விலையா இருக்கு பாருங்க. கேரட் எந்த ஊர்ல வருதுன்னா? ஊட்டியா? சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. சரி, எல்லா மூட்டையிலும் ஊட்டி எல்லாம் ஊட்டி கேரட் தான் வச்சிருக்காங்க பாருங்க. எல்லா கேரட்டும் ஊட்டி கேரட் அங்கங்க இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. கேரட் வண்டி ஃபுல்லா இருக்கு பாருங்க கடையில. தேவைப்படும் தாராளமா வாங்கி பயன்பெறலாம். கேரட் வந்து நீ வாங்கிட்டு போறேன், எவ்வளவு பயன்படுத்தலாம்? ஒரு 3 நாளைக்கு வச்சிருக்கோம். 3 நாள் வச்சுக்கலாம். அதாவது மினிமம் வந்து 10 கிலோ. அடுத்தபடியா பார்த்தா முள்ளிங்க வழியாகலாம். நைட்டு வந்து எவ்வளவு விலை போயிட்டு இருக்கு? பகல் எவ்வளவு ரேட் போயிட்டு? நைட்டு மூட்டையே 300 ரூபா போச்சுங்க. நைட்டு 300 ரூபா போயிட்டு இருக்கு. இப்போ 200 ரூபா 150 ரூபா போகுது. 200 250 ரூபா போயிட்டு இருக்கு. 200 கொடுப்பீங்களா இப்ப? ஆமா. சரி, உஜலா கத்திரிக்காய் இருக்கு பாருங்க. நைட் எவ்வளவு விலை போயிட்டு இருக்கு? பகல் எவ்வளவு ரேட் போயிட்டு இருக்குங்களா இப்ப? நைட்டு வந்து 25 ரூபாய் போச்சுங்க. சரிண்ணா. இப்போ வந்து 10 ரூபா 15 ரூபாய் போகுதுங்க. 6 மணிக்கு மேல இருந்தா. 6 மணிக்கு மேல பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. எந்த ஊர்னா? இது மாலூர்ல இருந்து வருது. மாலூர்ல வந்துட்டு இருக்கு. நீ கத்திரிக்காய் வாங்கிட்டு போறேன்னா எவ்வளவு நாள் பயன்படுத்தலாம்? ஒரு 4 நாள் வச்சிருக்கோம். 4 நாள் வச்சுக்கலாம். பாத்துக்க மக்களே, ஒரு 4 நாள் பயன்படுத்த முடியுமா மக்களே? அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இஞ்சி விலை எல்லாம் கேட்கலாம். இஞ்சி விலை எவ்வளவு போயிட்டு இருக்கு? இஞ்சி விலை நைட்டு ஒரு 2 மணிக்கு 3 ரூபா போச்சுங்க. 3000 ரூபாய். ஆமா, மூட்டை 60 கிலோ மூட்டை. மூட்டை எவ்வளவு கிலோ இருக்கணும் மொத்தமா? 60 கிலோ. எவ்வளோ? 60 கிலோ. 60 கிலோ இருக்கு. சரிங்களா. 3000 போயிட்டு இருக்கு. இப்ப பகல் டைம் எவ்வளவு போயிட்டு இருக்கு? இப்போ 2400 300 இப்படி போயிட்டு இருக்கு. 2400 ரூபா 2300 ரூபா அந்த 60 கிலோவே. இப்ப மினிமம் எவ்வளவு வாங்கலாம்? உங்கள்ட்ட மினிமம் எவ்வளவு வாங்கலாம்? இப்போ 10 கிலோ வாங்கலாம். 10 கிலோ 15 கிலோ வாங்கலாம். 10 கிலோ 50 ரூபா வாங்கலாம். 10 கிலோ மேல தாராளமா வாங்கிக்கலாம். பாத்துக்க மக்களே, தாராளமா வாங்கலாம் பாருங்க. 10 கிலோ தேவைப்பட தாராளமா வாங்கி பயன்பெறலாம். சூப்பரா இருக்கு. இஞ்சி வந்து எந்த ஊர்ல இருந்து வந்துட்டு உங்களுக்கு? ஆசான்ல இருந்து வருது. அப்படிங்களா? ஓ சரிங்கண்ணா. பாத்துங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. மக்களை பார்த்துருப்பீங்க. அண்ணன் வந்து எல்லா வேலையும் சொல்லிருப்பாங்க. ஒரு நல்ல வேலையா இருக்கு பாருங்க. தேவைப்படுறவங்க தாராளமா வாங்கி பயன்பெறுங்க. மக்களே பாருங்க, மூட்டையில ஃபுல்லா பாத்தீங்கன்னா நூக்கல் வச்சிருக்காங்க இவங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தினகரன். சரிங்க ப்ரோ. இப்ப நூக்கலா இருக்கு. எந்த ஊர்ல உங்களுக்கு வந்துட்டு இருக்கு? நூக்கல் வந்து கர்நாடகால இருந்து வருது ப்ரோ. கர்நாடகால வந்துட்டு இருக்கு. கர்நாடகால இருந்து வருது. ஆசன், பேரிக்கு, விகோட்டா, ஆமா, மாலூர் இல்ல அந்த சைடு இருந்து வருது. சைடு வந்து. ஓகே ப்ரோ. உங்க கடை நம்பர் ப்ரோ? நம்ம கடை நம்பர் H140. எல்லாம் ரெண்டுமே நம்ம பக்கத்துல. நைட் என்ன வேலை போயிட்டு இருக்கு? காலையில என்ன வேலை போயிட்டு இருக்கு? அப்படி சொல்லுங்க ப்ரோ. நைட்டு 25 ரூபா நூக்கல். சரிங்க ப்ரோ. அப்புறம் 20 6 மணிக்கு மேல வந்தீங்கன்னா 15 10 ட்ரே 200 இந்த போல போய்கிட்டு இருக்கு. வியாபாரம் எல்லாம் கேட்கற வழி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, நன்றி ப்ரோ. ஓகே மக்களே, அடுத்தபடியா பார்த்தா முருங்கை விலை தான் கேட்கலாம். முருங்கை விலை நைட் எவ்வளவு போயிட்டு இருக்கு? பகல் எவ்வளவு போயிட்டு இருக்கோம்? நைட்டு 40 ரூபா விலை. 40 ரூபா போயிட்டு இருக்கு. பகல்ல 4-5 மணிக்கு 35 ரூபா. 35 ரூபா போயிட்டு இருக்கு. இப்ப 10 மணி 10:30 மணிக்கெல்லாம் வந்து 30 ரூபா. 30 ரூபா போயிட்டு இருக்கு. காசு விலை தான். இது நம்ம தமிழ்நாட்டுல இருந்தா வருது. கரூர் மாவட்டத்துல இருந்து வருதுங்க. அரவக்குறிச்சில இருந்து வருதுங்க. இது 10 மணில ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு காய்கறி. ஃப்ரெஷ்ஷா இருக்கு காய்கறி எல்லாம் காய்ங்க. மினிமம் எவ்வளவு கிலோ வாங்கலாம்? 20 கிலோ இருக்கு. 20 கிலோ வாங்கலாம். 20 கிலோ மேல தாராளமா வாங்கிக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க. ராஜு பாய். கடை பேருனா? 111. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. ஓகே மக்களே, உங்கள்ட்ட எல்லா காய்கறியும் இருக்கு. அண்ணா பேர் பஸ் கேட்கலாம். ஆனா உங்க பேர் சொல்லுங்க. வெங்கடேசன். இது இருக்குது. பச்சை மிளகா, அப்புறம் பீன்ஸ் இருக்கு. இப்போ இந்த 3 ஐட்டம்ஸ் விலை சொல்லுங்க. 3 ஐட்டம் பீன்ஸ் காலையில வந்து 70 ரூபா 60 ரூபா. ஆமாமா. இப்போ வந்து 50 ரூபா 55 ரூபா. கோவக்காய் காலைல 25 ரூபா. இப்போ வந்து 20 ரூபா. 20 ரூபா போயிட்டு. பச்சை மிளகா காலைல 25 30 இப்போ 20 22. பாத்துங்க மக்களே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மணி 10 மணி மேல வந்து ஒரு நடவடிக்கை தராங்க. உங்க பேர் சொல்லுங்க. வெங்கடேசன். கடை நம்பருங்கண்ணா? AU12. மக்களே, உங்களுக்கு வந்து இனிப்பு சோளம் இருக்கு பாருங்க. சூப்பரா மூட்டை மூட்டையா வச்சிருக்காங்க பாருங்க. கடை நம்பருங்கண்ணா? E93. பாத்துங்க மக்களே, E93 போயிருக்கு. உங்க பேருங்கண்ணா? நம்பர் செல்வம். வாங்கினா ஒரு மூட்டையா வாங்கணுமா இல்ல வந்து எப்படி? இப்போ ஹோல்சேல் தான். மூட்டையா வாங்கணும். இப்போ நைட் எவ்வளவு விலை போயிட்டு இருக்கு? பகல் எவ்வளவு விலை போயிட்டு இருக்கு? 15 ரூபா இப்ப 13 ரூபா. இனிப்பு சோளம் தேவைப்படுறவங்க தாராளமா பயன்படுத்திங்க. ஓகேண்ணா, நன்றிண்ணா. ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோல மீண்டும் சந்திப்போம்.